மாடல் வேர்ப்ஸ் அண்ட் தியர் யூசேஜ். வேர்ப்ஸில் மாடல் வேர்ப்ஸ்னு சிலதை பார்த்துருக்கோம். மாடல் வேர்ப்ஸ் ஆர் நத்திங் பட் ஷேல், ஷுட், கேன், குட், மே, மைட், வில், வுட். இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாமே வந்து மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இதை வந்து எந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, பெர்மிஷன், அதாவது ஒரு அனுமதி, பாசிபிலிட்டி, நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக சொல்ல முடியாது, பட் அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயங்கள். சர்டைன்டி, அதாவது வந்து கண்டிப்பாக, நிச்சயமாக. நெசசிட்டி, ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். சில மாடல் வேர்ப்ஸை பார்க்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாடல் வேர்ப்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம், இல்லை எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கேன், டு எக்ஸ்பிரஸ் எபிலிட்டி, பெர்மிஷன் ஆர் கெப்பாசிட்டி, அதாவது நம்மளோட திறமை எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். கேன் அப்படிங்கிறது வந்து திறமைக்கோ இல்லை பெர்மிஷனுக்கோ யூஸ் பண்ணும். ஐ கேன் டூ திஸ் அப்படின்னா என்னால் இது பண்ண முடியும், அது வந்து முடியுமா முடியாதான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கேன். அதே மாதிரி பெர்மிஷன், கேன் ஐ டேக் அ கப் ஆஃப் மில்க் ஆர் அ கப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்குறோம், பெர்மிஷன் கேட்குறோம். மே இஸ் ஆல்சோ யூஸ் டு எக்ஸ்பிரஸ் பெர்மிஷன், மே ஐ கம் இன், உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறோம். பாசிபிலிட்டி, இட் மே ரெயின், மழை வரலாம். அதே மாதிரி விஷ் பண்ணும்போது மே காட் பிளஸ் யூன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் மே யூஸ் பண்ணும். குட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா, இந்த கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான் குட். கேனை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஐ கேன் டூ இட் அப்படின்னா அதே வந்து ஐ குட் டூ தட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அப்போ என்னால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் மைட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மே, மேயோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து மைட். கேனுக்கும் மேக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஸ்டேட்மெண்ட்ஸில். ஐ கேன் ஸ்கோர் சென்டம் இன் மேக்ஸ், இது வந்து எபிலிட்டி, அதாவது ஒரு திறமையை சொல்கிறது. என்னால் மேக்ஸில் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஐ கேனாட் ஸ்கோர் சென்டம் இன் மேக்ஸ் அப்படின்னா இது ஒரு இன்னபிலிட்டி, திறமையோடு ஆப்போசிட், அந்த திறமையே இல்லை அப்படின்னு அர்த்தம். என்னால் மேக்ஸில் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியாது, இது ஒரு நெகட்டிவ் ஃபார்ம். இட் மே ரெயின் நவ், இப்போ வந்து மழை வரலாம், ஒரு பாசிபிலிட்டி, வரும்னு சொல்ல முடியாது. இட் வில் ரெயின் அப்படின்னா வந்தே ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும்னா வில் ரெயின் சொல்லுவோம். மே ரெயின் சொல்லும்போது இப்போ மழை வரலாம், தெரியல, வரலாம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இட் மே நாட் ரெயின் நவ் அப்படின்னா இப்போ மழை வராமல் போகலாம் அப்படின்னு அர்த்தம். பாசிபிலிட்டி இஸ் லெஸ். ஷீ குட் அட்டெண்ட் த பார்ட்டி, லெஸ் பாசிட்டிவ் அண்ட் மோர் ஹெசிடென்ட், அதாவது ஷீ குட் அட்டெண்ட் த பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்ட்டியை அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லெஸ் பாசிட்டிவ், பண்ணலை ஆனால் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. வி மைட் ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ், லெஸ் பாசிட்டிவ் அண்ட் மோர் டவுட்ஃபுல், அதாவது நம்ம ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்ல முடியாது, ஆனால் சான்சஸ் இருக்குது நம்மளை வந்து சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம் அப்படின்னு. யூஸ் ஆஃப் வில் அண்ட் ஷேல். வில் அண்ட் ஷேல் ஆர் யூஸ் டு டினோட் ஃபியூச்சர் டென்ஸ். இது ரெண்டுமே வந்து ஃபியூச்சர் டென்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ ஷேல் டூ தட், ஐ வில் டூ தட் அப்படின்னு சொல்லுவோம். வில்லிங்னஸ், இஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படி, இதை வந்து இஷ்டப்பட்டு செய்ய முடியும் அப்படின்னா வில் அண்ட் ஷேர் யூஸ் பண்ணலாம். கேரக்டரிஸ்டிக் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வில்லும் ஷேலும் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து வுட் அப்படிங்கிறது வில்லோட பாஸ்ட் டென்ஸ், ஷுட்ங்கிறது ஷேலோட பாஸ்ட் டென்ஸ். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். வில் அண்ட் ஷேல் நம்ம பார்த்த அந்த சிச்சுவேஷன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபியூச்சர் ஆக்ஷன் வில், ஹி வில் கம் ஃப்ரம் லண்டன் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் அவன் வந்து லண்டன்லேருந்து வருவான், நடக்க போகிற ஒரு ஆக்ஷன், ஒரு சாதாரணமான ஃபியூச்சர் ஆக்ஷன். வில்லிங்னஸ், ஐ வில் ட்ரை டு டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம், நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அடுத்த வாட்டி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன், செய்வேன் அப்படின்னா ஐ வில் ட்ரை, ஒரு இஷ்டம், நம்மளே வந்து வாலண்டியராக வந்து நான் அடுத்த வாட்டி நல்லபடியாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ஷீ வில் சிட் ஃபார் ஹார்ஸ் டாக்கிங் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் ஃபோன், அவள் வந்து மணிக்கணக்காக உட்காந்து அவள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது வந்து ஃப்யூச்சரை எக்ஸாக்டாக இல்லை அப்படின்னாலும் பேசிகிட்டு இருப்பா, கேஷுவலான ஒரு விஷயம், யூஷுவல் ஆக்ஷன், அதுக்கு வந்து நம்ம இங்கே வில் யூஸ் பண்ணிட்டு போகிறோம். டியூட்டி, ஷுட், யூ ஷுட் ஒபே யுவர் எல்டர்ஸ், உங்களோட பெரியவங்களுக்கு நீ வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே யூ வில் ஒபேன்னு நம்ம சொல்ல முடியாது, நீ பண்ணுவ அப்படின்னு சொல்ல முடியாது, நீ பண்ணணும் அப்படிங்கிறோம். இட்ஸ் அன் ஆப்ளிகேஷன்.
பொலைட் ரிக்வெஸ்ட் would you lend me your camera for a day please? தயவு பண்ணி அப்படின்னு கேட்குறோம். பொலைட், ரொம்ப பொலைட்டான ரிக்வெஸ்ட், சாதாரண ரிக்வெஸ்ட்டில் ரொம்ப பொலைட்டாக கேட்கறதுனால would you lend me your camera for a day please? தயவு பண்ணி உன் கேமரா ஒரு நாள் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறோம். மஸ்ட் அண்ட் யூஸ் டு. மஸ்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆப்ளிகேஷன், அதாவது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம், கடமை மாதிரி. நெசசிட்டி, ஒரு தேவை. சர்டைனிட்டி அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சர்டைனிட்டி, நடந்து முடிஞ்சிருக்கணும் அப்படி இல்லை நடக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு வந்து மஸ்ட் யூஸ் பண்ணலாம். டெஃபினட் அப்படின்னு மஸ்ட்டுக்கு வந்து அந்த வேர்ட்லேயே வந்து தெரியறது டெஃபினட் அப்படின்னு. வி மஸ்ட் கெட் அப் ஏர்லி, அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சீக்கிரமாக எழுந்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால மஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ மஸ்ட் பி ஆன் டயட், ஒரு தேவை, ஒரு ரிக்குவயர்மெண்ட், நான் வந்து டயட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன், என்ன பண்ணுறது, அதனால ஐ மஸ்ட் பி ஆன் டயட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்டைனிட்டி, ஷி மஸ்ட் ஹாவ் லெஃப்ட் ஆல்ரெடி, இந்நேரத்துக்கு அவள் போயிருக்கணும், அவள் ஆல்ரெடி கிளம்பியிருக்கணும் இந்நேரத்துக்கு. இது வந்து சர்டைனிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். யூஸ் டு, இட் இஸ் டு எக்ஸ்பிரஸ் டிஸ்கண்டினியூடு ஹேபிட், ஒரு காலத்தில் நான் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி தான் இருந்தேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிற போது நம்ம வந்து யூஸ் டு, ஐ யூஸ் டு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் டுன்னு சொல்கிறோம். ஐ யூஸ் டு பி ரூட் டு எவ்ரி ஒன் ஏர்லியர் பட் நவ் ஐ எம் கைண்ட் டு ஆல். நான் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ரூடாக இந்த சென்ஸ் ரொம்ப ஹார்ஷாக பேசுறது, அகம்பாவத்தோடு பேசுறதுன்னு கூட சொல்லலாம், ரொம்ப தட்டால் புட்டால்னு பேசுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரூடாக பேசிகிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். ஐ யூஸ் டு பி ரூட் டு எவ்ரி ஒன், எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருந்தேன் முன்னாடி. ஆனால் இப்போ நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக பேசுகிறேன், எல்லாத்தையுமே அன்பாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஹி யூஸ் டு ஸ்மோக் பிஃபோர் பட் நவ் ஹி டசன்ட், முன்னாடி அவன் வந்து புகைப்பிடிக்கிற ஹேபிட் அவனுக்கு இருந்தது, அவன் பண்ணிட்டு இருந்தான், பட் இப்போ அப்படி பண்ணுறதில்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது வந்து எந்தெந்த வேர்ட்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ணோம் புரிஞ்சிருக்கும். டென்சஸ் இன்னொரு வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.